வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்றைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்துல புதிதாக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதும் முதல் ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அதுல முக்கியமா கருதப்படுறது என்னன்னா, தமிழ்நாட்டுல போதைப் பொருள் தொடர்பான குற்ற நடவடிக்கைகளை கண்டுபிடித்து அதை அழிக்கணும். அது மட்டும் இல்லாம நகரம் மாவட்டங்கள்ல ஒரு போதை தடுப்பு படை ஒண்ணு உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு. அதை பத்தி தான் இந்த நம்ம காணொலியில பார்க்க போறோம். வாருங்கள் அதை பார்ப்போம். இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. விஜய் பதவியேற்ற உடனே அந்த போதை தடுப்பு ஒரு படை ஒண்ணு அமைக்கிறோம்னு சொன்னாரு. அவரு சொன்னாரோ இல்லையோ, இன்னைக்கு போலீஸ் காவல்துறை மிகவும் பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம்ங்கிற ஊர்ல நேற்று உடனடியாக காவல்துறை ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. அங்க இருக்கிற கடையெல்லாம் தேடி பிடிச்சு 4200 கிலோ குட்கா, புகையிலை, பான் மசாலா போன்ற பொருட்களை எல்லாம் கைப்பற்றிருக்காங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துல ஒரு குழியில போட்டு தீய வச்சு கொளுத்திருக்காங்க. சிதம்பரங்கிற ஊர்ல மட்டுமே 4200 கிலோ குட்காவும் புகையிலையும் இருந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்களையும் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ எத்தனை டன் உடைய போதைப் பொருள் தமிழகத்துல நிலவிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு சட்டம் ஏற்றதுனால, ஒரு கையெழுத்து போட்டதுனால இன்னைக்கு அந்த 4600 கிலோ அந்த போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறையினர், இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் இடத்துல எழுது. அது உண்மைதானே? எத்தனை காலேஜ் பசங்க, எத்தனை கல்லூரி மாணவிகள், நிறைய ஆண்கள் எல்லாரும் இந்த குட்காவுக்கும் புகையிலைக்கும் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாய் போற அளவுக்கு இருந்தத விஜய் ஒற்றை கையெழுத்துல அவளுக்கு தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை உண்மையிலே நம்ம வரவேற்கணும். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, காவல்துறையை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொன்னாருன்னா, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு முழு சுதந்திரம் தர்றேன், நீங்க தமிழகத்துல எந்தவித அசம்பாவிதம் நடக்காம பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. அந்த தொழில அவருடைய நேற்று சொல்லியிருக்காரு போல தெரியுது. உடனடியாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஒரு அருமையான ஒரு வேலை செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 300 - 400 ரவுடிகளை ஒரு இடத்துக்கு வரவழைச்சிருக்காரு. எஸ்பி கூப்பிடுறாரு அப்படின்னு அந்த 400 ரவுடிகளும் அங்க வந்துட்டாங்க. வந்த உடனே எஸ்பி சொல்றார், நீங்க 300-400 ரவுடி இருக்கீங்க திருச்சி மாவட்டத்துல, ஆனா திருச்சி மாவட்டத்துடைய மக்கள் தொகை 30 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 400 பேர் சேர்ந்து அந்த 30 லட்சம் மக்களுடைய நிம்மதியை நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க, அராஜகம் பண்றீங்க, ரவுடித்தனம் பண்றீங்க. இனிமே அது இருக்கக்கூடாது. பழைய சட்டம் இப்ப இல்ல, இப்ப புதிய சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. மிகவும் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் இப்ப ஒழுங்கா வாழ்க்கை வாழணும். இல்ல பழைய மாதிரி நான் இப்படித்தான் இருப்பேன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்புறம் நீங்க உங்க லைஃபை முழுக்க ஜெயில தான் இங்க கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவீங்க. பாத்துக்கோங்க. இந்த 400 பேரும் ஒழுக்கமா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தோம்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சிறையில தான் கழிக்க வேண்டி இருக்கும். உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு, உங்கள் பொண்டாட்டி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க. சும்மா பழைய மாதிரி பக்கத்து தெருல போய் அங்க போய் சண்டை போடுறது, அப்புறம் பக்கத்து தெருல போய் பைக்ல போய் இடிக்கிறது, தண்ணி அடிக்கிறங்க பேர்ல ஒன்னா உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுறது, கோயில் திருவிழால சண்டை இழுக்கிறது, ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில போய் சண்டை போடுறது,
அப்புறம் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும் போது நீங்க உள்ள புரிந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்றது, இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் குறைச்சிருங்க, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, என் பார்வைக்கு வந்துச்சுன்னா, நான் என்னுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கும் துணியில ஒரு மேடையில நின்று அந்த எஸ்பி பேசியிருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. திருச்சி மாநகர்ல, திருச்சி மாவட்டத்துல இந்த 400 ரவுடிகள் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிறவருடைய காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அங்க இருந்த அமைச்சர் KA நேரு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? அங்க இருந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுதா? ஒரு நாள் பதவி ஏற்றதிலிருந்து இந்த ஒரே நாள்ல அந்த மாவட்டத்துல ஒட்டுமொத்த ரவுடிகளுடைய கொட்டத்தை அடக்கியிருக்காரு அந்த எஸ்பி. அவரை உண்மையிலேயே நாம பாராட்டணும், வரவேற்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னா தமிழகத்துல பெண்கள் நிம்மதியா நடமாடுவாங்க, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இப்படி ஒரு அருமையான ஒரு திட்டத்தையும் அந்த செயல்படுத்தக்கூடிய காவல்துறையினரையும் உண்மையிலேயே நம்ம தலை வணங்க வேண்டும். அது மட்டும் இல்லாம திண்டுக்கல்லுடைய டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா, நேற்று மப்டியில அவர் தனியா கூட 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சந்து பொந்தில் இருக்கக்கூடிய அந்த சாராய கடைகள் இருக்கு பாருங்க. அதாவது டாஸ்மாக் கடை வந்து 12 மணிக்கு தொடங்கி நைட்டு 10 மணி வரைக்கும் கடை வச்சிருக்காங்க இல்லையா? இது போக 10 மணிக்கு அப்புறத்தில் இருந்து விடிய விடிய சரக்கு ஓடுது. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள்ல சரக்கு ஓடிட்டு இருக்கு. இத கண்டுபிடிக்கிறதுக்காகவே மப்டியில டிஎஸ்பி கூட 2 அதிகாரிகள் எல்லாம் போய் கடைகடையா தேடி பிடிச்சு ஒழிச்சிருக்காங்க. இதுவும் வந்து வரவேற்க தகுந்ததுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எந்த நேரத்துக்கு போனாலும் சில இடங்கள் சரக்கு கிடைக்கும். அதை நம்பித்தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அதை அலைஞ்சிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு மேல போனா கூட ஏடா 11 மணிக்கு போனா கூட வாங்கலாம், காலையில 3 மணிக்கு போனா கூட வாங்கலாம், என்ன கூட ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் கூட இருக்கும், பரவாயில்ல, நமக்கு சரக்கு கிடைக்குது. ஒரு அமைச்சர் கூட சொன்னாரு போன இதுல, அவங்க எல்லாம் மது பிரியர்கள், குடிகாரன்னு சொல்லாதீங்க, அவங்க வேலை பார்க்கிற உடல் வலிக்காக அதை குடிக்கிறாங்க அப்படி சொன்னக்கூடிய அமைச்சர்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த மதுவான கடைகள் வந்து 12 to 10 மணி வரை அவ்வளவுதான் டைம். அதுக்கு மேல யாராவது வியாபாரம் பண்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெரிய நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. இப்படி மாவட்டத்தில் வந்து இப்ப ஒவ்வொரு மாவட்டங்களிலும் காவல்துறையினர் வந்து வீறு கொண்டு எழுந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் காவல்துறையினுடைய கை கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த காவல்துறையை முதல்வர் விஜய் தன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. கூப்பிட்டு எச்சரித்து கொடுத்துட்டாரு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, நான் உங்களுக்கு சுதந்திரம் தரேன், என்ன செய்யணுமோ செய்யுங்க, ரவுடிசம் ஒழியணும், போதை ஒழியணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும். ஏதாவது எனக்கு அதை மாரி கம்ப்ளைண்ட் ஏதாவது நடந்துன்னு தெரிஞ்சதுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆணித்தரமாக முதல்வர் விஜய் சொன்னதுனால இன்னைக்கு தமிழகத்துல ஒரே நாள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம அதை கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய அந்த குறைகளை, அந்த கலைகளை எடுத்தாச்சுன்னா தமிழகம் வந்து நிச்சயமாக அமைதி பூங்காவாக திகழும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற விஜய்க்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவருக்கு பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பல சோதனைகள், பல இன்னல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் அதையும் மீறி இன்னைக்கு வந்து புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வர இருக்கிறார். தமிழக மக்களுக்கு 55 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இருந்து மக்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை கிடைத்த திருப்தி இன்று மக்களுடைய முகத்திலே பார்க்க முடியுது. நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் முகத்துல பார்க்க முடியுது. அவங்கள கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டதுக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் சுதந்திரமா செயல்படுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமா செயல்பட்டு அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை உடனுக்குடன் அதை கண்டுபிடித்து தீர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள், முதல்வருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பீர்கள் என்று நம்புவோம். இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா தினமும் நம்ம பார்க்க தான் போறோம். பார்ப்போம்.
நன்றி, வணக்கம்.